வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிறது கும்பராசியை பற்றி. கும்பராசி கடந்த ஒரு வருடமாக ஏழரை சனியின் பாதிப்பினால், அதாவது ஜென்ம சனியுடைய பாதிப்பினால், குறிப்பாக சொல்லணும்னா அதிகமாக பாதிக்கப்பட்டு அதிகமாக பிரச்சனைகளை கையாண்டு கொண்டிருப்பது, மனதளவில் பாதிக்கப்பட்டு மனச்சோர்வு, மன திண்மை இல்லாத ஒரு நிலை, தூக்கம் இல்லாத பதட்டம், சஞ்சலம் போன்ற அத்தனை அவஸ்தைகளிலும் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள். கும்பராசி பொதுவாகவே நீங்கள் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத முதல்ல யோசிச்சு பாருங்க. இது என்ன பிரச்சனைன்னு யோசிக்கும் போது நமக்கு ஒரு பதில் கிடைக்கும். கும்பராசிக்குடைய முதல் பிரச்சனை அப்படின்னு பார்க்க போனால் மனதில் இருக்கக்கூடிய அழுத்தம். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, எல்லாத்தையும் சகிச்சு கொள்வது தான் உங்களுடைய பாசிட்டிவும் கூட, அதுவே தான் உங்களுக்கு நெகட்டிவும் கூட. எல்லாத்தையும் பொறுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எதை பொறுத்துக்கணுமோ அதை பொறுத்துக்கணும், எதை பொறுத்து கொள்ளக்கூடாதோ அதை பொறுத்து கொள்ள வேண்டாம். அப்போ எங்கே நம்ம அந்த கோடை கிழிக்கிறது? எந்த விஷயத்தை பொறுத்து கொள்ள வேண்டும், சகிச்சு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும், எந்த விஷயத்தை பொறுத்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறதையும் நம்ம எங்கே முடிவு பண்ணுறது? இப்போது நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு சொன்னால் நம்ம எதை வேணால் பொறுத்துக்கலாம். இல்லை நம்மளால் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா ஒரு அளவு இருக்குது, அதுக்கு பொறுத்துக்கணுங்கிறதுக்கு. எதை வேணால் பொறுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நம்ம நினச்சோம்னா, சத்தியமாக சொல்கிறேன் சார், இன்றைக்கி நம்மளை விட ஒரு முட்டாள் உலகத்தில் இருக்க முடியும். அது முக்கியமான விஷயம். எந்த இடத்துல புள்ளி வைக்கணும், முற்றுப்புள்ளி, அது ரொம்ப முக்கியம். இதை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு சராசரியாக கும்பராசியில் பிறக்கக்கூடிய நண்பர்கள், அன்பர்கள், அவங்க யாராக இருக்கட்டும், இந்த கும்பராசியில் பிறக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சில யோகங்கள் பிறப்பிலேயே வரும். அதே மாதிரி ஒரு சில தோஷங்களும் பிறப்பிலேயே வரும். என்ன தோஷம் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். சந்திரன் கும்பராசியில் சஞ்சரிக்கும் பொழுது சனியுடைய வீடு. சந்திரன் என்பவர் சனியுடைய வீட்டில் சஞ்சரிக்கும் போது மனசு குழப்பமடையக்கூடிய தன்மை, மனதில் ஒரு சில சஞ்சலங்கள், ஒரு சில அழுத்தங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா சனி என்பவர் மனதை கெடுக்கக்கூடிய இயல்பை பெற்ற ஒரு கிரகம். ஒரு மனிதனுக்கு எல்லா விதமான சுகங்களும் பாக்கியங்களும் இருந்தாலும் கூட, ஒரு பேருக்கு சொன்னால் பணம், பதவி, புகழ், கார், பங்களா, இது எல்லாம் இருந்தாங்க கூட மனசு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அந்த உடம்பும் சரி, அந்த வாழ்க்கையும் சரி, ஒரு குப்பைக்கு சமானமாக போகிறது. எதுவுமே இல்லை, ஆனால் மனசு ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குன்னு சொன்னால் இந்த வாழ்க்கைக்கு ஈடு இணை இல்லை. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் சார். உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். கும்பராசி நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுடைய நண்பர்கள், தெரிந்தவர்கள், ஃபேமிலிஸு, ரிலேட்டிவ்ஸ் யாருக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த காணொளியானது அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். அதில் எல்லளவும் சந்தேகம் தேவையில்லை. மிகப்பெரிய அளவில் தன்னம்பிக்கையும் உத்வேகமும் கொடுத்து வாழ்க்கையில் இமாலய உயரத்தை அடைய செய்யும். இந்த கும்பராசியில் பார்த்தோம்னா எல்லா ராசிக்கும் வர மாதிரி 3 நட்சத்திரங்கள் வருது. அவிட்டம், சதயம், பூரட்டாதி. அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் தொடங்கி 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம் 4 பாதங்கள், பூரட்டாதி நட்சத்திரம் 3 பாதங்கள் முடிய இந்த கும்பராசியில் அடங்கும். இதில் அவிட்டம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம், சதயம் என்பது ராகுவுடைய நட்சத்திரம்,
பூரட்டாதி என்பது குருவுடைய நட்சத்திரம். சனி பகவானுடைய வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். அந்த சஞ்சரிப்பில் செவ்வாய், ராகு, குரு நட்சத்திர பாகமாக இணைகிறார்கள். சனியுடைய வீட்டில் செவ்வாய் நட்சத்திரம், செவ்வாயே சனியுடைய மகர ராசியில் தான் உச்சம் பெறுவார். உடையப்பட்ட நட்சத்திரமாக அவிட்டம் 3 மற்றும் 4 பாதங்களில் பிறக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு உண்மையில் சொல்ல போனால் நல்ல வாழ்க்கை அமைகிறது. பெரும்பாலானவர்களுக்கு 80-75% அவிட்ட நட்சத்திரத்தில் இங்கே பிறக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைகிறது. சதய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு அவர்கள் தன் இருக்கும் இடத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது வாழ்க்கை என்பது மிகப்பெரிய உயரத்தை அடைகிறது. எதிர்பார்க்க முடியாத சுகபோகங்கள், எதிர்பார்க்க முடியாத பதவிகள், எதிர்பார்க்க முடியாத சந்தோஷம், மனதில் அவ்வளோ ஒரு ஆரோக்கியம், எல்லாம் உடல் ஆரோக்கியம் எல்லாம் சேர்ந்து வருது. இதுவும் 75 முதல் 80%, 75 to 80%. ஆனால் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறக்கக்கூடிய கும்பராசினியர்கள் வாழ்க்கையில் படாத அவதிகளை பட்டே தீருகிறார்கள். இதில் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் கூட விதிவிலக்கு. 3ஆம் பாதத்தில் பிறப்பவர்களுக்கு சற்று மோசமாகவே இருக்குது. இதற்கு பிறகு புரட்டாதி 4ஆம் பாதம் என்பது மீனராசியில் போய் விழுகிறது. இப்போ சராசரியா ஒரு மனிதன் இல்லை ஒரு மனுஷி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3ஆம் பாதத்தில் பிறக்கிறாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட செவ்வாய் திசை, சதய நட்சத்திரம் ராகுவுடைய திசை 18 ஆண்டுகள், 3ம் 18ம் 21. அதற்கு பிறகு குருவுடைய திசை பூரட்டாதி திசை ஒரு 16 ஆண்டுகள், 21ம் 16ம் 37. கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 37 ஆண்டுகளுக்கு கழித்து அவர்களுக்கு சனி திசை என்பது வருகிறது. அந்த சனி திசை வரும்பொழுது இப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் சனி திசை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்றால், அந்த சனி பகவான் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஓரளவு சுபத்துவத்துடன் இருப்பாரேயானும் இந்த சனி திசையானது ஜென்ம சனி கோச்சாரமாக இருந்தாலும் கூட நீங்கள் வேட்டையாடி விளையாட போறீங்க. வாழ்க்கையவே வேட்டையாட போறீங்க. வாழ்க்கையின் அச்சீவ்மெண்ட்ஸ், சாதனைகளை வேட்டையாட போகிறீர்கள். குறிப்பாக சொல்லணும்னா மருத்துவத்துறை மற்றும் விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள், இவர்களுக்கு இப்போ சனி தசை நடக்குது. பிறப்பு ஜாதகத்தில் சனி சுபத்துவமாயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் சுபத்துவம் அடைந்திருக்கிறாரா இல்லையா, இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இங்கே வாட்ஸ்அப் நம்பரில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தான், ஃபீஸை பே பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பார்த்து சொல்லுவோம். உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் உங்களுக்கு எதை வச்சிருக்குன்னு சொல்லி, எதை மிச்சம் வச்சிருக்குன்னு சொல்லி, அந்த வாழ்க்கையில் நீங்கள் படக்கூடிய அனுபவிக்க போகிறீங்களா ராஜயோகங்களை, இல்லை கஷ்டப்பட போகிறீங்களா? அப்படி கஷ்டப்படுற மாதிரி அமைப்புகள் இருந்தால் அதை எப்படி கையாள்வது, அதை எப்படி எதிர்கொள்வது, இதையெல்லாம் பேச போகிறோம் உங்கள் கன்சல்டேஷனில். இந்த கும்பராசி நேயர்கள் சராசரியாக ஒரு 40 வயசு ஆகுது கும்பராசி நேயர்கள் நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால், அவிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு சொன்னால் 40 வயசு, சதய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னு சொன்னால் ஒரு 30-35 வயசு, பூரட்டாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு 20 வயசு ஆகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ சனி திசை நடக்கும்.